அன்புக்குரிய நண்பர்களே, ஓடும் ஜோடி என்கிற தலைப்பில் என் மனதில் எழும் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன். அவசரப்பட்டு நான் எதையும் சொல்லவில்லை. ஒரு மாத காலமாகவே இந்த ஜோடியினுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து கூர்ந்து கவனித்து அதன் விளைவாகத்தான் இந்த பதிவே தவிர அவர்கள் மேல் எந்த விதமான விரோதமும் அல்லது காழ்ப்புணர்ச்சியும் எனக்கில்லை. முன்பே ஒரு பதிவு நான் வெளியிட்டிருந்தேன். இந்த ஜோடி இருவரும் நடந்து கொள்ளுகிற முறை சரியில்லை. பொதுவெளியிலே அவர்கள் செய்கிற ஜபர்தஸ்துகள், எதையாவது செய்து பார்ப்போர் மனதை தம்மிடம் ஈர்க்க வேண்டும் என்கிற ஆவலால் தூண்டப்பட்டு செய்யப்படுகிற பல அருவருப்பான காரியங்கள் அவர்கள் மேல் இருந்த மரியாதையை குறைத்துவிட்டது என்பதுதான் நிதர்சனம். ஒரு கணவனை பார்த்து மனைவி அவர் கிளுகிழுப்பானவர் என்று சொல்லுவது என்பதெல்லாம் எந்த காலத்திலும் அவர்களுடைய வயதில் அரசியலில் ஏற்றுக்கொள்ள கூடியதல்ல. திரு அன்புமணி கிளுகிழுப்பானவராக இருப்பதிலே நமக்கு வருத்தம் ஒன்றுமில்லை. அப்படி ஒரு தோற்றத்தை திருமதி அன்புமணி பெற்றிருந்தால் அது தவறும் அல்ல. ஒரு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள விஷயம், அதை பொதுவெளியில் பேசுவதென்பதும் போட்டுக்கொள்ளுகிற ஆளை அடிக்கிற அருவருப்பை உண்டாக்குகிற மேக்கப்பும் திருமதி சௌமியாவை ஒரு கண்ணியமான அரசியல்வாதியாக காண்பிக்கவில்லை என்பது என்னுடைய தாழ்ந்த அபிப்பிராயம். முன்னே கூட கண்ணில் படுகிற சில காட்சிகள் என்கிற தலைப்பில் ஒரு பதிவை நான் வெளியிட்டிருந்தேன். இப்போது கணவன் நடைபவனின் பயணம் போவதாக, ஏதோ மேகதாதுவை கட்டுவதை இவர் நடந்து போய் தடுப்பதாகவும், 28 மாவட்டங்கள் வறண்டு போய்விடும் என்றும், அரிசி கிலோ 300 ரூபாய்க்கு விற்கும், மக்கள் எலிக்கரியை தேடுவார்கள் என்பது போன்ற நெகட்டிவ் கருத்துக்களை எல்லாம் பேசி ஒரு எல்லா கட்சியினரையும் பிரதம அமைச்சரை பார்க்க அழைத்து கொண்டு போங்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் என்பது போன்ற கொள்கைகளை எல்லாம் அவர் மக்களுக்காக ஏதோ அவர் செய்வது போல அந்த பயணம், அது என்ன ஒரு 1500 கிலோமீட்டர் நடந்திருப்பாரா அந்த பயணத்தில். அவர் உடம்பு ஒரு நாளைக்கு ஒரு 30-40 கிலோமீட்டரையாவது தாங்குமா? அரசியல்வாதிகள் ஆடுகிற ஆட்டம், போடுகிற வேஷம், கண்ணியமாக சொன்னால் அரசியல்வாதிகள் மீது ஒரு அருவருப்பை உண்டாக்குகிறதே தவிர எந்த விதமான அந்தஸ்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதில்லை என்று நான் கருதுகிறேன். காவிரியை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று ஒரு நடைபயணம் போகிறார். எத்தனை நாட்கள், எத்தனை கிலோமீட்டர் அல்லது மைல் நடந்தார், எந்த ஊருக்கெல்லாம் போனார் என்று நம்மை நாமே கேட்டுக்கொண்டால் அது ஒரு கண்துடைப்பு நாடகம். மக்கள் மனதில் எதையாவது செய்ததாக தன் இருப்பை காட்டிக் கொள்வதற்காகத்தான் திரு அன்புமணி அதையெல்லாம் செய்தார் என்று நான் அழுத்தம் திருத்தமாக நம்புகிறேன். தந்தைக்கும் மகனுக்குமான பிணக்கென்பது என்னென்னவோ பேசப்பட்டன. இருபுறமும் பாட்டிலால் தாயாரை அடித்தார் என்று ஒரு குற்றச்சாட்டு தகப்பனாரால், இன்னும் பல குற்றச்சாட்டுகள். ஆனால் அப்போதே சொல்லப்பட்டது, இது தகப்பன் மகனுக்கு இடையிலே இருக்கிற சொத்து பிரச்சனை, அதை சரி செய்து கொண்டால்
இந்த பிரச்சனை சரியாகிவிடும் என்றார்கள். கிட்டத்தட்ட அது மட்டும்தான் பிரச்சனையோ, அது இப்போது சரியாகிவிட்டதோ என்கிற எண்ணத்தை என் போன்றோர் மனதில் ஏற்படுத்துகிறது. இதை மறுப்பதற்கில்லை. கட்டிப்பிடித்துக் கொண்டு தந்தையும் மகனும் அழுவதென்பது தமிழ்நாட்டு அரசியலிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்து சலித்த காட்சிகள். கண்கள் பணித்தன, நெஞ்சம் இனித்தது. இது முரசொலி மகன் கலைஞரோடு மீண்டு இணைந்த போது பேசப்பட்ட வசனங்கள். ஆனால் ஒரு வித்தியாசம், இதிலே இந்த தந்தை மகன் விஷயத்தில் அடித்து கொண்டார்கள். புதுவெளியிலே ஒரு எம்எல்ஏவையும் சேர்த்து அது ஒரு வழக்காக மாறியிருக்கிறது. அந்த பத்திரிகை விஷயத்தில் 2 அப்பாவி இளைஞர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூட திமுகவை பொறுத்தவரை யாரும் இல்லை. யாரும் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படவும் இல்லை. அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்கள் பணித்தன, இதயம் இனித்தது என்று சொல்லிக்கொண்டு விதி அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறது. வேறொன்றும் நான் சொல்ல விழையவில்லை. இந்த நேரத்தில் திரு அன்புமணி அவர்களுக்கு தன் மனைவி திருமதி சேவியாவுக்கு குறைந்தபட்சம் ஒரு அமைச்சர் பதவியும் கொஞ்சம் அதிகமாக துணை முதலமைச்சர் பதவியும் வாங்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் துணை அமைச்சர் என்கிற பெயர் கிடைக்கும். காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர் என்கிறது ஒரு பின்புலமாக அவருக்கு உதவி செய்ய கூடும். அதனால்தான் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திசையை தமிழ்நாடு வெற்றி கழகத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் கணவனும் மனைவியும். மனைவிக்கு ஒரு மந்திரி பதவியோ துணை முதலமைச்சர் பதவியோ எப்படியாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் கணவனுடைய தீரா ஆசை என்று எனக்கு தோன்றுகிறது. இவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டுமானால், ஏதாவது தெரியப்படுத்த வேண்டுமானால் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை சந்தித்து என்ன பேச வேண்டுமோ தெரிவிக்க வேண்டுமோ அதை தெரிவித்திருக்கலாம். இன்றில்லாவிட்டால் நாளையோ நாளை மறுநாளோ திரு விஜய் கணவனும் மனைவியும் நேரம் கேட்டால் ஒரு பெரிய ஜாதியை அவர்கள் ரெப்ரசன்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக அவர்களுக்கு நேரம் ஒதுக்கியிருப்பார். ஆனால் இப்போது உங்கள் கட்சிக்கு வரலாமா என்று தெரிந்து கொள்ள ஏனைய எம்எல்ஏக்கள், அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், பொறுப்பாளர்கள் எப்படி ஆனந்தை போய் பார்க்கிறார்களோ இவர்களும் போய் ஆனந்தை பார்த்திருக்கிறார்கள். பாண்டிச்சேரி ஆனந்தை, புஸ்ஸி ஆனந்தை. இவர்கள் நோக்கம் என்பது நாங்கள் வரலாமா, வந்தால் உரிய மரியாதையும் பதவியும் கிடைக்குமா, உங்கள் தலைவரிடம் பேசிவிட்டு சொல்லுங்கள், பிறகு வந்து தலைவரை பார்க்கிறோம் என்பதற்கான ஒரு முதல் நடவடிக்கையை தவிர வேறொன்றும் இல்லை என்று நான் மிக உறுதியாக கருதுகிறேன். எனவே அடுத்து தமிழக அரசியலில் இந்த ஜோடி கணவனும் மனைவியும் தாவேகாவை நோக்கி தங்கள் கட்சியை அழைத்து கொண்டு ஓடிவிடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். துரோகங்களுக்கு தமிழக மக்கள் பழகிவிட்டார்கள். கொள்கை முக்கியமில்லை, கோட்பாடுகள் முக்கியமில்லை, பதவி முக்கியம் என்கிற நிலைக்கு எல்லோரும் வந்துவிட்ட காரணத்தால் இவர்களை மட்டும் நான் குறை சொல்வது முறையாக இருக்காது. எனவே அப்படி ஒரு ஆசை இருந்து இவர்கள் போய் ஒரு பதவி வாங்கி கொண்டால் நன்றாக இருங்கள் என்று மனமாற வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.